நானும் இந்த பிரசப்பம்ன்ற முடிவு எடுக்காம பிள்ளைவே சாப்பிட்றீங்களா? உடம்ப கவனிங்க தயவுசெய்து உடம்ப கவனிங்க. என்ன மாதிரி இருக்காங்க? திருப்ப வருதா? காத்துக்கு மனசில மேத்தானே இல்ல காத்துக்கு இருந்தா போல கூடி குறையுது. இந்த ப்ரெஷர் பம்ப் வந்துட்டு சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு எப்படி வருமுண்டா இப்படித்தான் வரும். ப்ரெஷர் பம்ப் வேலை செய்யாட்டி இந்த என்ன செஞ்சது மண்டைக்கு நான் வந்து திறந்து ஓடிஞ்சு அமர்த்தி பிடிச்சோன்னே. இப்போ இந்த பாறைக்கு இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து நான் செஞ்ச வேலையும் ஒரு பெரிய ஒரு பிழையான வேலை. இதுக்குள்ளே கிடந்து பார்க்க பஞ்சிலாம் விலாசம் ஓடுறது. ஐயோ வாரம் எனக்கு அலுவலண்டு சரியா காத்தடிக்குதுவா மேலுக்கு. உங்கள் என்ன மாதிரி உண்மையா என்ன அணுவே ஒருக்கா அடுக்க சொல்லுங்க, குரலே ஒரு காக்க மாறே. அம்மா 3 மணி தண்ணி எப்படி வெளியேற்றி போட்டு சாப்பிடுவோம் 10 மணி அஞ்சு போவேன் வெளியே எடுக்கியா? விடிஞ்சதுலேருந்து மொட்டை மாடியிலான் இருக்கிறோம். சகல சாமானும் கைக்கு வந்திருக்கு தண்ணியிலேருந்து முழுக்க. என்ன பிரச்சனைடா, நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு வாஷ்ரூமாக இருக்கட்டும் கிச்சனுக்கு ஆகட்டும் சகலத்துக்குமே வந்துட்டு என்ன சொல்கிறது செய்கிறது ஒருக்கா தானே அப்படின்றக்காண்டி நல்ல குவாலிட்டியான ஷவராக இருக்கட்டும் சிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பொருத்தினது. அப்போ அந்த ஷவர்கள் சிங்கர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ப்ரெஷர் பம்ப் வந்துட்டு சரியாக ஒர்க் பண்ணினா மட்டும்தான் வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு வேலை செய்யும். அதாவது ஸ்பீடாக தண்ணி வரும். இந்த ப்ரெஷர் பம்ப் வந்துட்டு சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு குளிக்க போனால் சாதாரணமாக காமத்தியாரத்தை குளிச்சுட்டு வரலாம்னு சொன்னால் முக்காமத்தியாக மட்டும் நிற்க வேண்டி வரும். ஏன்னு சொன்னால் தண்ணி எப்படி வரும்னு சொன்னால் இப்போ உதாரணமாக ப்ரெஷர் பம்ப் வேலை செய்யக்குள்ளே வந்துட்டு இப்படி வந்தா அதான் விளையாட்டு. நீ நினச்சி கீழே ஊற்றி காட்டு கரண்ட்டை போட நான் செத்து போடுவேன். ப்ரெஷர் பம்ப் வேலை செய்யாட்டி எப்படி வருமெண்டா இதை விலாசம் பார்க்கணும் படிவா வீடியோவை நீங்கள் செஞ்சு வந்துட்டு போட்டியால் இப்போ நாங்கள் படுற பாடு இங்கே இப்படி தான் வரும். ப்ரெஷர் பம்ப் வேலை செய்யாட்டி இந்த அப்போ இதில் குளிக்கலாமோ கழுவவே இல்லை கை கூட அப்போ கஷ்டம். ப்ரெஷர் பம்ப் வந்து சரியாக வேலை செய்யணும். அப்போ ப்ரெஷர் பம்ப் வந்துட்டு சரியாக வேலை செய்யணும்னு சொன்னால் இந்த ப்ரெஷர் பம்ப் வந்து நாங்கள் கொழும்பு போன மட்டும் வேண்டி கொண்டு வந்தாங்க ஜெனசேனான்ற ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். அப்போ அந்த இடத்துல நாங்கள் யோசித்த விஷயம் என்னென்னு சொன்னால் கொழும்பில் வந்து இஞ்சத்தை விட மலிவண்டு உண்மையும் அதுதான் ஒரு 15,000 ரூபா காசு குறைய தான் இந்த பம்மை நாங்கள் வேண்டினாங்க. வேண்டியக்குள்ளே நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் வந்துட்டு ஒரண்டி என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏதாச்சும் ஒரு புல வந்தால் நாங்கள் ஒரண்டி கொடுக்க வேண்டி வரும். அப்போ ஒரண்டி கொடுக்க வேண்டி வரும்னு சொல்லக்குள்ள நாங்கள் அந்த கேள்வியை கடைக்காரன்ட்ட கேட்போம் கொழும்பில் எப்படி தெரியுமா. அப்போ நாங்கள் இங்கேருந்து வேண்டி கொண்டு போகிறோம் இதுக்கு இது முரண்டி இது பம்மை இது மிஷு ஆகினா முரண்டிக்கு என்ன செய்யணும் நீங்கள் ஒன்றும் செஞ்சு கொள்ள தேவையில்லை கோலண்டு அடித்தா சரி வீட்டுக்கு வந்து வைப்பாங்க அப்படி இந்த மாதிரிக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ நான் இன்றைய காலையில் என்ன செஞ்சேன்னு சொன்னால் இந்த மாதிரிக்கு இந்த ப்ரெஷர் பம்முக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. அதாவது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒன்றில் தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு நின்று வேலை செய்யுது. இதோட உண்மையான ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால் தண்ணியை நாங்கள் திறக்கக்குள்ளே இந்த ப்ரெஷர் பம்ப் வந்துட்டு வேலை செய்யணும். அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு ப்ரெஷராக தண்ணி வரும். தண்ணியை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரெஷர் பம்ப் வந்துட்டு ஆஃப் ஆயிடும். ஆனால் நாங்கள் தண்ணியை திறந்தாலும் இது ஓடிக்கொண்டே இருக்குது, தண்ணியை நிப்பாட்டினாலும் இது ஓடிக்கொண்டே இருக்குது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள என்ன நடக்கும் நீ கரண்ட் பில் கூடும். முதலாவது வந்து கரண்ட் பில் கூடும். மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மோட்டருக்கான சேதம் வந்துட்டு அதிகமாகும். அதாவது எப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் இந்த பம்ப் வந்துட்டு ஓடிக்கொண்டே இருக்க போது இப்போ ஓடிக்கொண்டு இருந்தால் பம்பம் வந்து பழுதாகிற வீதம் வந்துட்டு கூடத்தானே. ஒருவேளை வந்துட்டு தண்ணியல் இல்லாத டைம் எல்லாம் ஓடுமென்னு சொன்னால் இது வந்துட்டு ஓவர் ஹீட் ஆகி உள்ளுக்கு கோயில் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்றது எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. இதாக முதலாவது நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால்
டக்கு 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 டக்குன்னு நின்று 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 வேலை செஞ்சோன்னு இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து ஒன்றும் பார்க்க தெரியாதானே. அப்போ என்ன செஞ்சேன்னு சொன்னால் என்ன செஞ்சது மண்டைக்கு நான் வந்து இதை திறந்து சரிக்கும் காத்து போய் இதை திறந்தா காத்து இதை திறந்து போட்டு இது இருக்குல்ல இதை பிடிச்சி அமர்த்தி அமர்த்தி பிடிச்சோன்னே எல்லாம் போயிட்டு அமர்த்தி பிடிச்சோன்னுட்டேன் சரியோ. அமர்த்தி பிடிச்சோன்னுட்டேன் என்ன நடக்குமான்னு சொன்னால் இதுக்காக கிடந்த முதல்ல அமர்த்துக்கு புதுசுன்னு வந்துச்சு காற்று. அப்போ நல்லா அமர்த்தி பிடிச்சி காற்றுக்கு டெம்பரேச்சர் ஏன் போட்டு அமர்த்தி பிடிச்சோன்னு நல்லா காற்று நிறைய போட்டுது. அப்போ போனால் அப்புறம் இதை பூட்டி விட்டேன். நான் என்ன யோசித்தது யார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாக நேடா எண்டு. அப்போ அதுக்கு பிறகு சரியாக வேலை செய்யலை. முதலும் வேலை செய்யலை, அதுக்கு பிறகு வேலை செய்யலை. அப்போ எங்களோட விளையாட்டு கோலோனி கேட்டேன் இந்த மேலே இருக்க காற்றை நான் திறந்து விட்டுட்டேன் சரியோ. அப்போ திறந்து விட்டுட்டேன்னு சொன்னால் இதுக்கும் பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தண்ணியை திறந்து விட்டு போடுங்க அதெல்லாம் சரியாக வருமென்னு சொல்லி அப்போ போட சரியாக வேலை செஞ்சது. ஆனால் இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து அந்த ஏஆர் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை தான். ப்ரெஷர் பம்ப் வந்து வேலை செய்யும் இல்லையாண்டு இல்லை, இருந்தாலும் அந்த எங்களுக்கான சரியான ஒர்க் வந்துட்டு சரியாக நடக்கணும்னு சொன்னால் இதுக்கு வந்து அந்த சரியான அளவு ப்ரெஷர் வந்து இருக்க வேணும், அதாவது காத்திருக்க வேணும். இப்போ காத்திருக்க வேணும்னு சொன்னால் இதில் கம்பெனியால் வந்து இங்கே பாருங்க ஃபேக்ட்ரி ப்ரெஷ் சார்ஜ் வந்து எங்களுக்கு 28 PSI அதாவது 1.9 பார் வந்துட்டு ஃபில் பண்ணி தருவாங்க சரிதானே. அதாவது வந்து எங்களுக்கு கட் அவுட், அதாவது வந்து கட்டின்னா கட் அவுட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நிற்க வேண்டிய இடம் வந்து 2ஆக இருந்தால் இதில் வந்து ஒரு 1.9 பாருக்கு வந்துட்டு காற்று இருக்கணும். அப்போ காற்றை வந்து அவன் நிரப்பி தந்த காற்று ஃபேக்ட்ரி ப்ரெஷ் சார்ஜ் வந்து 1.9 பார்ன்றக்குள்ளே எங்களுக்கு இந்த காற்று வந்து நான் திறந்தாலும் குறைஞ்சிட்டு தான் போடுது. அப்போ குறைஞ்ச காற்று குறைஞ்சதாடா கூடாது கொடுத்தாங்க கூடாது என்னென்று கூடும். இதுக்குள்ளே காற்றை கொண்டு வரக்கூடிய சிஸ்டம் இல்லையே தம்பி. அவங்க ஃபில் பண்ணி தர காற்றை விட நாங்கள் குறைஞ்சிட்டோம்னு சொன்னாடா அதை நாங்கள் திருப்பி யார் ஃபில் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ள யார் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, ஃபில் ஆகாது. அப்போ ஃபில் ஆகாதுன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் காற்று இதுக்கு இருக்குத்தானே, இருக்கைக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால் ப்ரெஷர் பம்ப் வேலை செய்யும், இருந்தாலும் சரியான முறையில் ப்ரெஷர் தரலாது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அடிக்கடி கட் அவுட் ஆகலாம் வந்து, அல்லாட்டி வந்து என்ன சொல்கிறது தொடர்ந்து வேலை செய்யலாம், அப்படி நிறைய பிரச்சனை வரலாம். மேபி அது ஒரு கோர்ஸாக இருக்கலாம் வந்து சரிதானே. இப்போ இது வந்து எங்களோட எலக்ட்ரீஷியனுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ பார்த்தா என்ன சொல்ல கோவிப்பேன், ஆனால் உண்மை கதை என்ன எனக்கு சொல்லல, இது என்ன நான் தான் சொல்லிப்பேன் தம்பி. அப்போ இது ஒரு இதை பார்க்குறாங்களுக்கு ஒரு சரியான விளக்கமாக தேவைன்றபடியாக நான் இது சம்மந்தமாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம் சரியோ. முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மொட்டு மணியத்துக்கு வந்துட்டு சூரியனோ மழையோ படவிடக்கூடாதான் அதில் படத்தில் போட்டுக்கிடாது சரியோ. இப்போ இந்த பாறைக்கு இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து நான் செஞ்ச வேலையும் ஒரு பெரிய ஒரு பிழையான வேலை தான். அதாவது இந்த காற்றை நான் கை வச்சிருக்கக்கூடாது. நான் நினச்சது திருப்பி ஃபில் ஆக மாட்டேன், ஆனால் அது ஃபில் ஆகலை. இங்கே உதாரணம் பாருங்க, திருப்பி கை தானே வைக்கிறேன் நான். இங்கே பாரு உதாரணமாக இதில் வந்து ஐயா அவத்துக்குள்ள வருது இல்லை காற்று முதல் வந்து நல்லா வந்துடுறப்ப இப்போ சொட்டு தான் பெறுது. அப்போ இது புல விளங்குதா காற்று கொஞ்சம் தான் பெறும், கொஞ்சம் பெறக்குள்ள என்ன நடக்கும் ஒரு கட்டத்தில் இதை நான் அமர்த்திக்குள்ள தண்ணியும் பெற வைக்கட்டும், உள்ளுக்கு இருக்க அந்த பிளரை வந்துட்டு கிழிஞ்சா சரியும். அப்போ இப்போ என்ன செய்ய போகிறான்னு சொன்னால் the unit must be installed in a place away from direct sunlight or heat or train. அப்போ என்னன்னு சொன்னால் இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பம்முக்கு காற்று அடிக்கணும். என்னத்தை அடிக்கலாம் காற்று பம்மால் அடிக்கும். பம்மால் அடிக்க வந்து மீட்டர் பார்த்து அடிக்கணும். அப்போ மீட்டரை அடிக்கணும்னு சொன்னால் என்னென்று அடிக்கிறது, இங்கே என்னென்று அடிக்கிறது சரி. இப்போ அது போக இப்போ இந்த பிரச்சனையை விடுவோம், இதை நாங்கள் விடுவோமே, இதை விட்டுட்டோம்னு சொன்னாலும் இப்போ இது சம்மந்தமாக அறிவுள்ளாக எனக்கு வந்து சொல்லித்தாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் இந்த நேற்று வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் இந்த கண்ட்ரோல், அதாவது இங்கே இந்த சுவிட்ச் கண்ட்ரோல் இதை வந்து நான் ஒன் பண்ணி அந்த கவரை வந்துட்டு ரிமூவ் பண்ணி நான் அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி நான் அது சரியாக வேலை செஞ்சுட்டு இருந்தது. பிறகு அதை திருப்பியும் வந்து தொடர்ந்து வேலை செய்ய தொடங்கிது. அப்போ நான் இரவு வந்து 2 மணிக்கு நிப்பாட்டி விட்டால் ப்ரெஷர் இல்லை அடிஞ்சு சரியான கஷ்டம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ இன்னொரு பிரச்சனை வருது. மோட்டர் வேலை செய்யக்குள்ள இதால் வந்து சின்ன ஒரு வாட்டர் லீக்கேஜ் உண்டு, அதாவது வாட்டர் லீக் உண்டாகுது. அப்போ வாட்டர் லீக் ஆகக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொன்னால் இதால் வந்து தண்ணி லீக் ஆகக்குள்ளேயும் வந்து எங்களுக்கு இந்த இதில் இந்த மீட்டரில் இருக்கிற அந்த
அளவு வந்து என்ன செய்யப்படுது தண்ணி கிட்டத்தட்ட இதாக லீக் ஆகிறத டேப் திறக்கிற சமயம் தானே ஒரு கொஞ்சம் நேரம் கழிய வந்து அந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சி கொண்டு வர போகுது ஒன்றாகி ஆஃப் ஆகி கொண்டிருக்கப்போ இந்த ஒரு லீக்கேஜால் அப்போ இந்த லீக் என்னண்டு வந்திருக்கும் இதை நான் தொடவே இல்லை இது எப்படி வந்திருக்கும் ஆனால் பிறகு இப்போ இதால் தான் லீக் ஆகுதுன்னு சொன்னால் இப்போயும் லீக் ஆகணுமே ஆனால் ப்ரெஷர் பம்ப் வேலை செய்யக்கூடாது லீக் ஆகிற என்ன அர்த்தம் ப்ரெஷர் தள்ளேக்குள்ளான இதில் அந்த லீக் கொண்டு வருது சரியோ அப்போ தான் நாங்கள் வந்து இப்போ மேக் ஷுவர் பண்ணுவோம் ரைட் ஒரு போடுங்க அம்மா கால் வச்சிட்றாப்பா ஒரு சரியான விளக்கம் உள்ள வேறு யாரும் இங்கே ஒரு தருமே இல்லைடாப்பா நான் பெரிய ஒரு கரைச்சிடாக்கா வேறு உண்மையாக நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னால் அதில் பிள்ளை வந்தால் நான் எனி டைம் போய் பார்க்க நான் தயாராக இருப்பேன் அட்லீஸ்ட் இந்த கோடுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்ல தயாராக இருப்பேன் அதை போடுவா தம்பி பரம்பரம் அப்பா எதுக்கு வழியில் போகும் இதுக்குள்ள வச்சு என்ன பிடிச்சிடும் கரண்ட்டு பொத்தன் அப்படி கரண்ட் வராது நான் சும்மா சொல்கிறேன் இப்போ சத்தம் கொண்டு வைக்கும் புருன்னு வைக்கும் பாரு ஐயோ ஹலோ இப்போ இதில் இந்த லீக் ஐயோ ஹால் வச்சுட்டாப்பா இந்த ஆனால் நைட்டோடு இல்லை நைட்டோட 2 தான் அவ்வளவு கேப்ப வைங்க திறந்துடக்கோ தண்ணி டேப் பண்ணி நான் ஓடிக்கொண்டே இருக்கு நான் வீடியோவில் வச்சு பம்பலாக காய்க்கிறது எல்லோரும் நினைக்கிறேன் வந்த மாதிரி ஒரு வேலையும் செய்கிறாள் இல்லையான்னு ஹலோ தண்ணியும் திறந்துடாக்கோ இல்லையோ அதோக்கா எல்லாத்தையும் போட்டுங்கோ குடி தண்ணி என்றாலும் தண்ணி தானே புத்தா தாவண்டா இப்போ நான் மட்டும் இருக்கேன் இல்லை போடும்புற அக்கினி வடை சாப்பிட்றேன் கூட்டியாச்சா மதிய சாப்பாடு சமைச்சு மணி மட்டுமே தான் பிள்ளையவே சாப்பிட்றீங்களா உடம்ப கவனிங்க தயவுசெய்து உடம்ப கவனிங்க என்ன மாதிரி இருக்காங்க மூத்த காட்டுகளே சரி சாப்பிடு இங்கே நிப்பாடியாச்சா அப்போ நிற்கல வேறு எங்கேயும் திறந்துக்கா யாருமே டப்பையும் திறந்துருக்கா எல்லாம் போட்டிக்கா அந்த இது கிச்சன் சிங்கான் டப்பர் கத்துறவங்க மற்ற அந்த கோபாலோட அழுத்துறோம் போட்டுங்க இருக்கா ஒருவா நாக்கு இப்போ இதுண்ட மெயின் அவுட் வேல்யூ தானே இதுக்கு ஒரு ஓல்ட் வேல் நாங்கள் பூட்டிக்கோம் தானே இப்போ அதை பூட்டினா தண்ணி துப்புரா வழியில் போயிட்டு தானே அப்போ நிற்கத்தானே வேணும் இல்லையா மேலே போகிற லைனை போட்டால் இப்போ மேலே போகிற லைனை பூட்டா சரி தானே பூட்டி பார்த்தா மோட்டரில் விளையாட லைன் போயா அதை பூட்டி பார்த்தா தெரியுமா அதை பூட்டுவா இதெல்லாம் தொங்குறா ரெண்டா இஞ்சா உள்ளது நடுவில் இருக்கிறது தொங்குறது தானே கீழால் வர்றது சப்ளை மேலால் புறம் வெளியில் வருது மேலான் எது முதலாவது பெருசு இல்லை 3வது சின்ன திறந்து விடுங்கக்கா அப்படியே திறந்த வழி இருக்காடுமா
எனது தோளில் தலையை சாய்த்து நெருங்கி நீ வாழும். இதுக்குள்ளே கிடந்து பார்க்க பஞ்சிலாம் விலாசம் ஓடுறது. ஐயோ வாரம் எனக்கு அலுவலாண்டு இனி இதை நாங்கள் ஒன்றுக்கும் கொடுக்கோமேடா. இது முன்னும் ஒரு சாவி போட்டு செய்யணும் தெரியுமோ? இதால் போட்டு என்ன செஞ்சிடலாம். சாவியைத்தான் நம்ம சாவி ஒன்று செட்டாக இல்லையா? மற்ற டீ தான் போடணும். டீயானா சின்ன டீயாக இருக்கும். பய காட்டுறாக்கா தண்ணி போகுதானே புள்ள கண்டு தானே பிரச்சனை குறைஞ்சிட்டே இல்லை. ம் சரி சொல்லிட்டே அஞ்சு. இது கரண் பாரக்கான வழி வரணும் இல்லை தான். என்ன செய்யணும் விலாசத்தை வச்சு கொண்டு நம்ம ரெண்டு பார்க்கணும் நடக்குது. என்ன செய்யுது விலாசம் சொல்ல தானே கொஞ்சம் பிளான். ஓகே வித்தியாசம் இதுக்கு நாங்கள் ஏன் ஃபீல் பண்ணணும் தம்பி? இது துறந்துருக்கடுமா? எனக்கு கரண்ட் என்றால் சரியான பயம். நிப்பாடுங்க ஆபம். தம்பி தண்ணி வடிதால ரைட் வா. அக்கினி இப்போ இது எங்கடா இது கப்ளிங் சாயங்க இதால இது காட்டுறது சின்னனே இல்லை பை எல்லாத்துக்கும் பிடிக்கும் நீங்கள். ஆ விநாயகம் பார்த்துட்டு நிற்கும் எப்போடா இந்த தொழில் உலகிட்டேன் லைட் அருகி பாடுடா இருந்தாவும் வடிதேல கரடி போட்டு கூட தண்ணி ஒழுகுன்னு சரியான மாதிரி. இல்லை கரடி போட்டு வந்துடுவான் இது தண்ணி இருக்கா புல்லா தந்தோம். நீ இந்த சப்ளை லைனை கட் பண்ண தம்பி. எது சொல்லலாம் மேல் லைன் முதலாவது இங்கே கீழே வார லைனை கட் பண்ணு. சப்ளையை கட் பண்ணு. இதுதான் இது இந்த சப்ளையை கட் பண்ணு. இதுக்கு இதெல்லாம் தண்ணி வேறும் ஒரு வாரம் நம்ம உன்னை கண்டனா பா இந்த காற்றுக்கு ஒரு வழிகட்ட வேண்டாப்பா. இப்போ இதால் அந்த தண்ணி உள்ளே போகுது. அதால் வழியே போகுது உங்களால். அதால் வெளியில் போகுது. நான் உள்ளுக்கு போகிறேன். இங்கே தண்ணி உள்ளுக்கு எடுக்கிறது இதுதானே. இதான ப்ரெஷர் டேங்க் தண்ணி உள்ளே போகுது. ஓ சின்ன டேங்க போய் வெளி டேங்க் போகுது. இதுதான் இது மெயின் சப்ளைடா. இதால் போயிட்டா தண்ணி உள்ளுக்கு எடுத்ததால வெளியில் அனுப்புது. இதை உள்ளுக்கு கட் பண்ணி போட்டு
ஃபுல்லாக நாங்கள் திறந்து விட்டோம்னு சொன்னால் ட்ரைன் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் சரி தான் முழு தண்ணியும் போயிடும் 6 வாரம் இதோ ஒருக்கா அந்த இந்த இது அந்த பாத்ரூம் சிங்குக்கு இருக்க தண்ணியை பாப்போம் ஓ சிங்கிக்கு திறந்து விட்டாலும் இங்கே இதையும் கட் பண்ணிடுவோம் மெயின் போர்டை கட் பண்ண சொல்கிறேன் பெருசையும் கட் பண்ணோம் குறையுதா நீ பிள்ளைக்கு கொஞ்சம் தண்ணி அமர்த்தி பிடிச்சிருக்க கஷ்டமா கிடையாது போலேண்ணா மனுஷன் மேலே வெயிலது கடந்த சாரான்னு உங்கள் உள்ளுக்கு கொண்டு தண்ணி அமர்த்தி பிடிச்சிருக்கிறாங்களே என்ன வருது தண்ணி தம்பி போல பூட்டிட்டேன் போசா வராதம்மா தண்ணி பைப்புக்குள்ள நிற்கிறேன் பைப்புக்குள்ள நிற்கிறாங்க தண்ணி குறைஞ்சொன்றுக்கே போசா வராது நீங்கள் முழுமையாக டக்குன்னு வெளியேற்றோன்னா வெளியில் உள்ள ஒரு டேப்பத்தில் இருந்தால் பக்கண்டு போயிருக்கும் உதாரணம் டேப்பில் அப்படி சொன்னிக்கும் வெளியில் அவங்க அச்சா கொட்டி கோய்க்காங்க ஓ இது ஆஃப் பண்ணிட்டு போங்க ஆஃப் பண்ணாஞ்சு ஆஃப் பண்ணாஞ்சு உதாரணம் போகும் தானே அக்னி நாங்கள் இந்த டேங்கை காட்டி தானே காத்துறப்போம் என்னடா சிரிக்கிறேன் காத்து அம்மா அடிக்க வரும் காத்துங்க கழித்து போகாது காத்துங்கடா கார் பம் கூட தான் பாப்பன் ஜாது 2-4 நாள் ஆகுது சந்தோஷம் போல ஆமாம் அந்த இதை திறவாங்க இருக்கா இதை சொல்லுங்க பாப்பம் ஓ அந்த டேப்பை திறந்துடும் எனது தோளில் தலை சாய் அதுக்கு வடையானூரா வடை சாப்பிடுவா வா டே தண்ணி குறையுதா ஓகே அது இது என்ன இந்த லீக் என்ன ஃபுல்லாக காட்டி போட்டு டேப்பை அடிச்சு போட்டு லேஸில் கொழுவோம் மேலாடா போதும் டைட்டாக இல்லை இடங்க மட்டும் தண்ணி குறைஞ்சிட்டோ இது ஃபுல்லாக குறையலைண்ணா கொஞ்சம் போகுதுண்ணா தண்ணி கிடக்கடா போய் போகணும் இது என்னது மேல் போல இல்லை போட்டு நீ இல்லையே முன்னே புல்லு வாரானே பெருசும் நடுவில் ஓப்பன் ஒன்றோட ஓப்பனா பெருசும் கொண்டு ஓப்பனில் இருக்குது நடுவில் சென்டரில் நீ பெருசு தான் போட்டு சொன்னேன் பெருசும் இந்த கீழ் சின்ன என்ன போட்டு வச்சுருந்தேன் ஒத்த எல்லாத்தையும் போட்டு தான் போனோம் அப்போ இது போட்டக்கூடாது மேலே அவுட்டு அதோ போயிட்டு ஒரு பார் நான் பார்க்க எங்கே போயிட்டு வந்த நீங்கள் கடைசி 2 நாள் காலையில் வீட்டு பார்க்க அக்னி இப்போ இதை கலட்டே வருது தண்ணி வேறு போடக்கூடாது கிடக்கு தண்ணி கிடந்த தண்ணி போய் முடியல இது அப்படியே அந்த பாத்ரூமுக்கு டெப்பே தருவாங்க இப்படியே காலத்தில் எக்ஸசைஸ் தான் அப்படில இப்படியே இல்லை பகல் எங்கடா போகணும் எங்கே சிலாமணா காணி ஆகட்டு காடோ டேப் ஏற்றுறோம் அதுல வாலியங்க மேலுக்கு இல்லைண்ணே நினைச்சல ஒரு தண்ணி இப்போ கீழே போன எடுத்தோ போடா என்னப்பா இருக்கிற தண்ணி இறங்குவோமேப்பா இங்கே இது இதுதான் நடக்குது இது இந்த லைன் ஓ இதுதான் நடக்குது ஓ திறங்கா போய் நடக்குதா நான் கீழுக்கு வய சரியா காத்தடிக்குதுப்பா மேலுக்கு உங்க என்ன மாதிரி உண்மையா பிரச்சனை வாங்கடாது
திரும்ப வருதா அதுக்கு காத்துக்கு மனசில மேத்தானே இல்ல காத்துக்கு இருந்தா போல கூடி குறையுது. அடே யாது வாளி எல்லாம் இங்க ஒரு வாளிக்கு கீழா போடும் இல்லாட்டி ரெண்டா வாழ்க்கையில் வந்து சட்டி அது இருக்கு சட்டி சரி சின்ன போத்தல் இருந்தால் நல்லா உண்டைக்கு பாருங்க கிடக்கணே பதில் தண்ணி போத்துல ஊற்றி போட்டு பெரிய வாயா இல்லையா எங்கடா தண்ணி போகுது செட் பண்ணுவோம் அதில் அடிங்க தண்ணி போதல ரெண்டா பிச்சாச்சேரி தண்ணி நிற்பிக்கு சாமான் கொண்டா 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 நண்டுடா வேடா சரி பிள்ளை ரஜ்ஜி வெட்டி கொடுங்க இதெல்லாம் குத்தி போட்டு கிழிச்சிடுவோம் நீ குத்தி கிளி காட்டுறா வண்டி குத்தி கிளிக்கிறது ஆ சரி நீங்கள் திறந்து விட்டு போங்க அந்த காத்துக்கு தான் ஓம் 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 சாப்பிட்டு உடம்பாக்கா நீங்கள் நடந்து தீரியல் ஓகே பாய் எங்கடா போகணும் என்ன ஜீவா எங்கள் ஆள் உண்டு எங்கள் ஆள் வீட்டு பார்க்க எங்கே விற்க போகிறேன் இதில் விற்கும் பிசாரா உதில் விற்கிறேன் மேலே விற்கிறா நல்ல மூளை உதில் விற்கிறேங்க நான் கையாலே ஏந்தி போடுவேன் பெருசா பிக்க மேலே இங்கே பிக்கன் கணக்கு தண்ணி வந்தா என்ன இது எக்ஸ்பர்ட் தான் போல மேசி போயிடாங்க அவ்வளோ பஞ்சு இங்கே கீழே ஒரு வாளி இருக்கப்போ ஆட்டாவா என்ன அணுவை ஒருக்கா அடுக்க சொல்லுங்க குரலி ஒருக்கா கேட்போம் அடே அம்மா சொல்கிறேம்மா உடனே என்ன ஆசை பிடிக்கும் ஆசை பிடிக்கும் இது என்னது பாய்க்குறல கல்லுக்கு பையன்டா பிடிச்சிட்டேன் இதால் தண்ணி வேற பண்ணுறியா எதுவும் பிடிங்கலாம் பாப்போம் வருமுன்னா இன்னைக்கு என்ன தண்ணி பிடிச்சாங்களா காணாம் அதுக்குள்ளே தண்ணி எல்லாம் பாருடா காணா இதுக்கு வந்து 18 லிட்டர் தராங்க பாப்போம் சில நேரம் அங்கே ப்ரெஷர் வேலைஞ்சாலும் சின்ன ஓப்பன் ஆகும் இன்னைக்கு விளையாடிச்சு எனக்கு ஒன்றும் இல்லைங்க செல்ல கொட்டே வருதா இறங்குது தண்ணி இறங்குது. மற்றது முக்கியம் ஏஆர் இருக்குல்ல, ஏஆர் வந்து ப்ரெஷர் பம்பு கட்ட ஒரு விஷயம். கொலன்னு சத்தம் வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் திறந்து எல்லாத்தையும் எடுப்போம் போத்தில் ஃபுல்லாக. தண்ணி நின்றா போயிருக்கும்னா நாங்கள் ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தின் இங்கே முன்னே வந்தது இந்த 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 த்ரெட் இருக்குல்ல, இங்கே இதே ஒரு பெரிய கிடையாது பாருங்க, நேரே இல்லை தம்பி. ஏன்னா இல்லையோ ஆமாம், எனக்கு ஆசை நான் உண்மையாக எந்த ஒரு வேலையை நான் பழகினா சில நேரங்களில் டென்ஷனில் தம்பி தெரியாது, அப்படி இப்போ ஒரு வேலை ஒன்று ரெண்டு பிழைக்கும். மற்றும்படி எந்த ஒரு வேலையை நான் வேலைக்கான செய்தோட நேசித்து செய்ய வேண்டாப்பா, தெரியுமோ? வேலை செஞ்சால் பிள்ளைன்ற அளவுக்கு வரக்கூடாது. ஓகே, நீ இது வேறு பெரியோ இல்லையா பூட்டிக்கிறேன் கீழே 3 சின்ன மேலே பெருசு 4 தெரியும். இது விளக்க அந்த டைட்னஸ் எங்கே போகுது? அந்த டைட்னஸ் அது விலை அது விலை இதுக்கெலாம் பின்னுக்கு போகுது. அவ்வளோ நீங்கள் விளக்க பின்னு போகாதா? அந்த கப்ளிங் வந்து ஆடித்திரி உண்மைக்கு என்ன முன்ன இந்த கப்ளினுக்கு இது டேப்பே போடல தம்பி.
அதுதான் பிரச்சனை நம்ம விட இப்போ தண்ணி வேறாண்டே வாய போய் அரிப்பு வரப்போலாம் கிடையாது என்ன அப்படி சுற்றி கொண்டே இருக்கும் காட்டி இருக்கலாம் நான் சும்மா நீ நான் இப்போ நல்லா சரி வெளியே போகிறேன் பின்னுக்குள்ள மோட்ரு வாம்பர் இது இதை காட்டும் கம்சமா அழகா அது இதை பின்னுக்குள்ளா கேட்க மோட்டரை முன்னுக்கு நகருது அதான விளக்க சொன்னேன் எல்லாரும் உடைக்கணும் பைக்குக்குள்ள ஒரு ஏர் ஃபில்டர் ஒன்று வரும் இந்த டைம் எங்கே சாப்பாடு போய் கிட்டோன்னா நல்ல சாப்பாடு எங்கடா கிட்டுவாடு கொட்டு மணியா போகலாம் கிட்டோன்னு கிட்டுவாடு நம்மளோட அங்கே அண்ணன் கொடுத்தவர் ரைட் அல்ல மோட்ரு இது எல்லா பொருளும் பரவாயில்ல மேலான்னு ஓகே இதற்கு மேலா தண்ணி வருது அது கூட ட்ரை பண்ணுறாங்க என்ன விளக்கம் உண்டா நான் கேட்குறேன் என்ன விளக்கம் இப்பாண்டா இது லூஸாக டைட்டில் இந்த அங்கே விளக்கம் வேணும்லாங்க நீ சொன்ன அது விளக்கம் உண்டு இப்போ இதை லூஸ் பண்ணதான் மோட்டர் பின்னுக்கு வந்து கெப் வந்து அந்த கரண்டு வாங்க முட்டை விடுவா ஓய் அதெல்லாம் பிசமத்து செய்யல அறிமோ கவர்மெண்ட் செய்யுது எல்லாரும் அனுப்பி தர்றாங்க எனக்கு சிவனேட்டா இருந்தேன் வாழ்ந்து அழைக்கிறாங்களும் இல்லையாப்பா அழுக்க ஏய் பிடிங்கி போடாது விடு அது வந்தோன்றது முடிவார் இதுக்குள்ள கிடக்க தண்ணியில் கீழே இறங்க இதுக்கு இறங்க வந்து சரி இதை லூஸ் பண்ணி காட்டி இப்போ மோட்டர் காட்டு இப்போ ரெண்டு லூஸ் பண்ணிட்டாரா ஓ அது சும்மா கிடக்கு தண்ணி ஊற்றி போட ஓ கொஞ்சம் அமர்த்தி பிடிங்க இப்படி இப்போ தான் ஆசை கூட்டு சரி காஞ்சிடும் மற்ற பாய முடியுது மேலே வந்து உரிய ஊற்றிக்குது அது காஞ்சிடும் இப்போ திரும்ப சரி செலவாது ஜாவ கிடக்கு சரி போச்சு என்ன அது தள்ளையா போடுவாங்க தள்ளு தள்ளு கூட தள்ளையுமே இல்லை கையோட உயிரும் போகுது இந்த ஊற்று டக 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 திறந்து விட்டேன் போட இந்த தண்ணி எங்கே தேவை சொல்லாங்க நீங்கள் எது அது பைப்பாடா என்ன சூப்பராக அவன் ட்ரை சொல்லுவா தண்ணி தான் வருது
ஊத்து 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 மாறி கூட குத்தி விட்டாரு. போலாலும் போட்டு தான் எல்லாரையும் சில்லறது கார்போர்ட் பண்ணி பார்த்தேன். கார்போர்ட் பண்ணி ரெண்டு பக்கம் தலைமை தான். விட்டு நேரம் 3 மணி என்னடா 3 மணியா அப்படியே சாப்பிட தெரியும். அதுதான் மதிய சாப்பிட முடியாதான் போய் கீழே இறங்க கட்டம் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை போய் சாப்பிட தெரியும். சாப்பிட்டு ஓ இதை தண்ணி எப்படி வெளியேற்றி போட்டு சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டு வந்து 10 மணி அஞ்சு போவேன். என்ன தண்ணி போகுதா போதா என்ன போதா இப்போ எங்கிறது வருது இதுக்கு ஆனால் குறையவா சத்த கேட்க இல்லையாப்பா. அப்பா கொஞ்சம் கேட்குறாங்களே இது குறை குறை ஆத்துற இந்த ஆசை ஊத்து குறையுது. வாலிதான் சரியா இழுக்காது லூஸா வேண்டோன்னு சொல்ல விளைச்சி போக வேண்டாம். எத்தனை லிட்டர் தண்ணீரா பணிக்குதுக்குள்ள? 25 லிட்டர். 18 பிடிச்சி போட்டு 18 ரெண்டு பார்த்தா இப்போ 3 தடவை எடுத்து ஊற்றி 4 தடவை எடுத்து ஊற்றி போடுங்க. சரியா நீ 2 லிட்டர் போகுது தானே 2 லிட்டர் 1.5 லிட்டர் 2 லிட்டர் அரை இல்லை 4 இல்லை. ஆத்தாடி கவிதாஸ் இல்லாம போனான் தண்ணி இருக்கிறது செஞ்சு சிரிப்பா விடுறியா? வடை சாப்பிடு நல்ல வடை சாப்பிட்ற வடை. அஜ்ஜோ உண்மையாக சாப்பிடு. எதை வச்சு நான் டேங்குக்கு வர தண்ணின்னு சொல்லலாம்னா அந்த குளு குளுக்குங்கிறது அந்த சத்துதாச்சு. நிற்க உடனே இருந்தாலும் பிள்ளையாக இருக்கிறா. அப்போ உங்களை தான் நீங்கள் வரக்கூட எங்கே தருது அப்போ இந்த அடிக்கிற வீட்டு நீ படுத்துனா அப்படியே கறிட்டு கிடப்பா முடியாதாடா வேடா. அவசரம் உனக்கு இல்லை முடியும் முடியும். சரி 3 உதவி 18 லிட்டர்னா 18 லிட்டர் கிடக்குறா. அப்போ ஃபுல்லாக போத்தான் என்ன சொல்லணும். வந்து அடிக்கடி இதோட சரி என்னைக்கு
குறைங்க ஃபைனல் கட்டம் விளையாட்ட பேர் இது இல்லை. நானும் இந்த ப்ராசஸ் பண்ணுற முடிவு எடுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஏர்லாம் தண்ணியோட வந்த சாமங்கடா ஏரையும் இதையும் பிரிக்க பிளட் ரவுண்ட் இருக்கும் இடையில. ஏர் இல்லை, நான் எடுத்து போட்டேன், அதான் விட்டப்பில். தண்ணியோட நீர் கிடக்கும், தண்ணியோட ஏர் கிடக்குமா? கலக்குமா? ரைட், சரியா பிடிச்ச இருந்தால் ஒரு கொஞ்சம் தரலாம் இருக்கா. சரி இல்லைண்ணா சம்பூர்ணம் இவராய் 10 ரூபாய். இல்லை இல்லை என்ன கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்குள்ள மூட்ராக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக இந்த ஒன்று முக்கு பழத்துக்காக இழுக்க வருவாங்க கொஞ்சம் தூரம். போடவும் இல்லையோ கொஞ்சம் 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 போடுறோம். என்ன செய்ய வேண்டாம், ஆணியை காட்டிடு ஆணி வர அதோட கரெக்டாக ஏ ஆணி நீ கீழே அதோட ஆணி இந்த இதில் நெட்டுறா ஐயோ ஆணியண்டா ஒரு ஆணியன் இருக்குதா. ஒரு நான் ஆணியை காட்டி நாங்கள் இதை காட்டுறது ஆணி வரா. என்னடா போல ஆணியன்னு சொன்னது இல்லைன்னு இல்லை, அதுக்கான ஆணியை நான் காட்ட நிறுத்தத்தான் கொண்டு வாசனை அப்படியா அப்படி செட்டா. ரைட், கொஞ்சம் பின்னுக்கு ஒரு நூல் தான் கிடக்கு. நூல் தான் கிடக்கு. ரைட் ரைட் தூக்கினா சரி. என்ன வேலையும் பிடிக்காத கொஞ்சம் காலத்து போவா. இதுக்கு என்ன பிடிக்கும், ஒன்றும் பிடிக்கலையே. மேலே தூக்கு ப்ரஷ் பண்ண அம்மா தூக்கு மேலே. இப்படியா தூக்கி வெளியே எடுக்கியா? குறை என்ன ஃபுல் டெக்னீஷியன் தான். சரி ஆமாம் ரைட், அதான் படம் ரைட். வா கல்ல கொண்டா கல்லற போத்து வேணும். நான் பார்ப்பதிலெல்லாம் மடவுன் குரல் தானே, உன் முகம் தானே. இதை வந்து ஃபுல்லாக வெளியே கெடுப்போம், காயை ஃபுல்லாக எடுத்து போட்டு. இது அதான் இந்த கரண்ட் சம்மந்தப்பட்ட இடம் விளையாட்டுட்டு. அடிவனும் துடிக்கும் அடிக்கடி கொஞ்சம் பேசி வீடு. ரைட், லஞ்ச் பிரேக். அக்னி